வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு திருப்பம் தருமா புதுச்சேரி? புதுச்சேரியில நாம் தமிழர் கட்சியின் திட்டம் என்ன? வெற்றியை தொடங்குவாங்களா நாம் தமிழர் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போறோம். நாம் தமிழர் கட்சி வரப்போகிற மார்ச் 7ஆம் தேதி சனிக்கிழமை புதுச்சேரியில முருகா திரையரங்கம் அருகில ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்த போறாங்க. அந்த பொதுக்கூட்டத்துல புதுச்சேரியில இருக்கக்கூடிய 30 சட்டமன்ற தொகுதிக்குமான தங்களுடைய வேட்பாளர்களை அறிமுகப்படுத்த போறாங்க. அதிலும் தமிழ்நாட்டு போலவே 15 ஆண்களையும் 15 பெண்களையும் வேட்பாளராக நிறுத்த போறாங்க. பொதுவா ஒரு அரசியல் கட்சிக்கு ரைட் ஃபேஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சிறந்த தருணம்னு சொல்லக்கூடிய இடத்துல நாம் தமிழர் கட்சி தற்போது இருக்காங்க. நம்ம நினைக்கிறதெல்லாம் இந்த நேரத்துல நடக்கும். நம்ம ஒண்ணு நினைப்போம், ஆனா நம்ம எதிர்பார்க்காததே நடக்கும்ல. அந்த தருணத்துல நாம் தமிழர் கட்சி நல்ல மொமெண்டத்தோட இருக்காங்க. அந்த மொமெண்டத்தை அப்படியே புதுச்சேரியிலையும் பரவ விடணும். இதுல கூடுதல் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, புதுச்சேரியிலையும் நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்தையே ஒதுக்கி இருக்காங்க. கடந்த தேர்தல் மாதிரி இந்த தேர்தலையும் சின்னத்தை மாத்தி கொடுத்துருவாங்களோ என்ற அச்சம் எல்லாருக்கும் இருந்தது. ஆனா அது நடக்காம விவசாய சின்னத்தையே ஒதுக்கி இருக்காங்க. புதுச்சேரியில சுலபமா ஒரு அரசியல் கட்சியால வெற்றி பெற முடியும். மொத்தமாவே 10 லட்சம் வாக்காளர்கள் தான் அதிகபட்சமாவே இருப்பாங்க. அவர்கள் மத்தியில நல்ல அரசியலை பேசினாலே அங்க வெற்றி பெற்றலாம். தற்போது நாம் தமிழர் கட்சியின் அரசியலே மக்கள் மத்தியில புகழோட உச்சத்துல இருக்கு. உலகத்தினுடைய உயர்ந்த நிலையில வச்சு பாக்குறாங்க நாம் தமிழர் கட்சியின் அரசியலை. நாம் தமிழர் கட்சியின் அரசியலை புதுச்சேரியில இருக்கக்கூடிய மக்களுக்கு உணர்த்தினாலே நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்றலாம். இதுல ஒரு சிக்கல் இருக்கு. மற்ற அரசியல் கட்சிகள் அதை அவதூறா பரப்புறாங்க. அது என்னன்னா, நாம் தமிழர் கட்சி புதுச்சேரிக்கான அரசியல் கட்சி இல்ல, அது தமிழ்நாட்டிற்கான அரசியல் கட்சி. அவங்க தமிழ்நாட்டு நலனை மட்டும்தான் பேசுவாங்க, புதுச்சேரி நலனை கண்டுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி அவதூற பரப்பிக்கிட்டு தெரிவாங்க. இந்த மாதிரி அவதூறு பரப்புற எல்லாருக்கும் புதுச்சேரி நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள் அவர்களுடைய காதுகள் விழுகிற மாதிரி இனிமேல் இந்த மாதிரியான அவதூறுகளை பரப்ப முடியாத அளவுக்கு சொல்லணும். நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டுக்கான அரசியல் கட்சி இல்ல, ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான அரசியல் கட்சின்னு இந்த பதில கேட்டு அவங்க எல்லாரும் ஆடி போயிடணும். மேலும் நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டையும் புதுச்சேரியையும் வெவ்வேறாக ஒருபோதும் பார்த்ததே இல்லை. அம்மாவாகவும் பிள்ளையாகவும் தான் பார்த்திருக்காங்க. ரத்தமும் சதையும் எப்படி ஒன்னா ஒட்டி இருக்குமோ அதே மாதிரி தான் நாம் தமிழர் கட்சி புதுச்சேரியை பார்க்கறாங்க. புதுச்சேரியில தற்போது ஆட்சி செய்கிற என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் ஐயா ரெங்கசாமி மக்களுக்கு செய்த துரோகத்தை பற்றியும், பாஜக நாட்டையே அழிச்சுக்கிட்டு இருக்கு, அவர்களோட கூட்டணி வச்சுக்கிட்டு நீங்க மக்களுக்கு எப்படி நல்லது பண்ணுவீங்க? இந்த மாதிரி பிரச்சாரத்துல கேள்வி கேட்கும் போது அவர்களுக்கு பதில் தெரியாம என்ஆர் காங்கிரஸ் கட்சி மக்கள் மத்தியில அம்பலப்பட்டு போயிரும். தேர்தலுக்கு முன்பாகவே நாம் தமிழர் கட்சி தான் புதுச்சேரியில வெற்றி பெற போறாங்க. இந்த மாதிரியான தகவல் வெளியாகும் போது நிச்சயமா நாம் தமிழர் தான் தமிழ்நாட்டிலையும் வெற்றி பெற போறாங்க என்ற நம்பிக்கை மக்கள் மத்தியிலையும் உருவாயிரும். எனவே புதுச்சேரி தான் பல அரசியல் கட்சிகளுக்கு திருப்பத்தை தந்திருக்கு. அதனால நாம் தமிழர் கட்சிக்கு புதுச்சேரி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க சொல்லுங்க, நாம் தமிழர் கட்சியினால தமிழ்நாட்டில் ஏற்படுத்தின மொமெண்டத்தை அப்படியே புதுச்சேரியிலையும் கடத்த முடியுமா? அப்படி கடத்தும் போது நாம் தமிழர் கட்சிக்கு புதுச்சேரி திருப்பு முனையா இருக்குமா என்று மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.